ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? துன்பம் ஒரு தண்டனை அல்ல, உயர்வுக்கான பயிற்சி. இதை கேட்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்குல்ல? ஆனால் இதை ஆழ்ந்து யோசித்து பாருங்களேன். நம்ம லைஃப்பில் நமக்கு வந்த துன்பம் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது நமக்கு பொறுமை, துணிச்சல், அதை விட முக்கியமாக தெளிவு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கோம். துன்பங்களில் நாம் சோதிக்கப்படும்போது உள்ளார்ந்த வலிமையை அடைகிறோம். அந்த வலிமையோட எல்லை அந்த துன்பத்தை பொறுத்தது. ஒரு துன்பம் வந்து போனதுக்கப்புறம் நம் மனநிலையே கொஞ்சம் மெச்சூர்டாக நம்ம ஒரு விஷயத்தை கையாள நமக்கு கற்றுக் கொடுக்குது. பகவத்கீதையிலையும் இன்பமும் துன்பமும் வந்து போகும், அவை நிலையானவை அல்ல, அவற்றை பொறுத்துக்கொள் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, இன்ப துன்பங்களில் அசையாதவன் அமரத்துவத்துக்கு தகுதியானவன். என்ன சொல்ல வராங்கன்னா, துன்பத்தில் தளராமல் நிற்பவன் ஆன்மீக உயர்வை அடைகிறான். கீதையோட பார்வையில் துன்பம் தண்டனை அல்ல, மன உறுதியையும் ஞானத்தையும் வளர்க்கும் ஆன்மீக பயிற்சி. இதைதான் நம் பெரியவர்கள் இறைவன் உன்னை சோதிப்பதற்காக துன்பங்களை கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துன்பம் அல்ல, அது ஒரு பயிற்சி, ஆன்மீக பயிற்சி. நன்றி.